யாரெல்லாம் பழனிக்கு காவடி எடுத்து வராங்களோ அந்த கருணை கடவுள் குறைகளை போக்குவிப்பான் தான் நீங்கள் தைப்பூசத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி போகும். பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி. மலைக்கு மேலே அவன் நிற்பதால் அவன் பாதத்துக்கு கீழே தான் மலை. மலைக்கு மேலே முருகன் நிற்பதால் அவன் பாதத்திற்கு கீழே தான் அந்த குன்று மலை. அதிலிருந்து பிற கடவுள் செய்வதால் அதுக்கெல்லாம் சிகை போன்று, ஆனால் சிகைக்கு மேலே இருக்கக்கூடியவன் முருகன். அதனால்தான் தெய்வ சிகாமணி. இன்றைய ஆனந்த ஆரம்பத்தில் முருகனை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். முருகு என்றாலே அழகு என்று தான் பொருள். முருகு என்கின்ற சொல்லுக்கு அழகு என்று பொருள். நம்ம வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா, குன்றக்குடி குமரனுக்கு அரோகரா, விராலிமலை முருகனுக்கு அரோகரா, குமரமலை முருகனுக்கு அரோகரா, திருத்தணி முருகனுக்கு, பழனி முருகனுக்கு, பழமுதிச்சோலை முருகனுக்கு, அப்படி சொல்லும் போதே வாயில் எப்படி திருப்புகழை பாட பாட வாய் மணக்குங்கிற மாதிரி முருகனை சொல்ல சொல்ல நம்முடைய அகத்திலே ஒரு அழகு பிறக்கும் என்பதுதான் நம்முடைய செய்தி. இந்த முருகனுக்கு ஏராளமான பண்டிகைகள் கொண்டாடுகின்றோம். தைப்பூசம் கொண்டாடுறோம், பங்குனி உத்திரம் கொண்டாடுறோம், சஷ்டி கொண்டாடுறோம். அந்த ஏன் எதற்கு? அந்த வைதாரையும் வாழ வைத்த வள்ளல் பெருமான், தெய்வ சிகாமணி, பல பேர்களை அடக்கிய தமிழ் கடவுள் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானுடைய விருதங்களில் எது முதன்மையானது? அதை முதல்ல சிந்திப்போம். எனக்கு தெரிஞ்சு சஷ்டி, அதுவும் சூரசம்ஹாரத்தை நீங்கள் திருச்செந்தூரில் சஷ்டி விரதம் பார்க்கணும். அடாடா, 5 நாள் விரதம் இருப்பாங்க. வெறும் பால் பழம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதுவும் 6ஆம் நாள் சஷ்டி அன்னைக்கு முழு உபவாசம், முழு விரதம் இருப்பாங்க. அன்னம் தண்ணி ஆகாரம் படாது. அப்புறம் திருக்கல்யாணத்தன்னைக்கு சுவாமி கல்யாண கோலம் காட்சி பார்த்து தலைவாழை இலை போட்டு சாப்பிட்டு போவாங்க. கந்தவேல் கடவுளுக்கு அபிஷேகம் செய்கின்ற பாலை உண்டு பிள்ளை பேறு பெறுவார்கள். அதனால தான் சஷ்டியிலிருந்து அகப்பையில் பெறுவது. உண்மையாகவே சஷ்டி விரதம் இருந்தால் பிள்ளை பேர் உண்டு என்பது தான் நம்முடைய மரபு. அதுவும் திருச்செந்தூரில் போய் சஷ்டி விரதம் நீங்கள் பார்க்கணும். அப்படியே அங்கேருந்து திரு ஆவினன்குடிக்கு நீங்கள் வாங்க. பழனி ராஜ அலங்காரத்தில் இருப்பார். பஞ்சாமிரத பிரசாதம் வாங்கி சாப்பிடுவீங்க. பக்தி மனம் கமட விபூதி பூசுவீங்க. அங்கே தைப்பூசமும் பங்குனி உத்திரமும் கொண்டாடி தீப்பாங்க. அங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குச்சி மாதிரி முன்ன பின்ன காவடி எடுத்து வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா எல்லாம் காவடி எடுத்து வராங்க. அதனுடைய வரலாறு என்ன, தாற்பயம் என்ன? இந்த மண்ணுலகில் ஞானிகளுக்கெல்லாம் ஞானி, குருக்கெல்லாம் குரு என்று சொல்லக்கூடிய அகத்திய மாமுனியினுடைய சீடர் பேர் இடும்பன்னு பேர். கைலையம் மலையிலிருந்து சிவகிரி, சக்திகிரின்னு 2 மலையை எடுத்துகிட்டு வராரு. அப்படி எடுத்துகிட்டு வரும்போது தான் திரு ஆவினன்குடியில் வச்சு, அதற்கப்புறம் அங்கேருந்து எடுக்க முடியாமல் சிரமப்பட்டு, அதற்கு பிறகு முருகனோட நடந்த வரலாறு, அப்புறம் அந்த சண்டை காட்சிகள், அப்புறம் ராஜகோலத்தில் பண்ணுறது, அவருக்கே அப்படி துணை நின்று காத்ததுனால தான் இடும்பன் இன்றைக்கும் பழனி முருகனின் காவல் தெய்வமாக வழிபாட்டுக்குரியவராக இடும்பனுக்கு தனி சன்னதி உண்டு, பாதுகாவலர். அவர் எப்படி ஒரு குச்சியில் 2 மலையை, சிவகிரி சக்தகிரியை தூக்கிட்டு வந்தாரோ பழனிக்கு, திரு ஆவினன்குடிக்கு, அந்த மாதிரி யாரெல்லாம் பழனிக்கு காவடி எடுத்து வராங்களோ அந்த கருணை கடவுள் குறைகளை போக்குவிப்பான் தான் நீங்கள் தைப்பூசத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி போகும். பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி. பங்குனி உத்திரம் அது முருகன் கோயிலில் ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பங்குனியில் பௌர்ணமி திரியில் உத்திர நட்சத்திரத்தில் தான், நீங்கள் மறந்துடக்கூடாது, சிவபெருமான் பார்வதிக்கு திருமண காட்சி நடந்தது. அந்த திருக்கல்யாண காட்சி நடந்த நாள் பங்குனி உத்திரம். முருகனை பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் திருமணம் நடந்த நாள். முருகப்பெருமான் தெய்வானையை மணந்த நாளும் பங்குனி உத்திரம் தான். பல பேருக்கு இது தெரியாது. இன்றைக்கு முருகத் திருக்கோவில்களில் பங்குனி உத்திரத்தன்று மாலை நேரத்திலே முருக தெய்வானைக்கு திருக்கல்யாண காட்சி நடந்து, பெரிய அன்னதான வைபவம் நடந்து, அறுசுவை விருந்தோட திருமண காட்சியை நாம் பார்க்கலாம். காலையில் பால் குடம், பன்னீர் குடம்லாம் வரும். எல்லா சுவாமியும் மலையிலேருந்து தான் செதுக்கி எடுக்கிறோம். மழைக்குரிய கடவுள் யாருன்னா முருகன் தான். குஞ்சிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். அந்த மலைக்கு மேலே அவன் நிற்பதால் அவன் பாதத்துக்கு கீழே தான் மலை. மலைக்கு மேலே முருகன் நிற்பதால் அவன் பாதத்திற்கு கீழே தான் அந்த குன்று மலை.
அதிலிருந்து பிற கடவுள் செய்வதால் அதுக்கெல்லாம் சிகை போன்று, ஆனால் சிகைக்கு மேலே இருக்கக்கூடியவன் முருகன். அதனால்தான் தெய்வ சிகாமணி. அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன்னு நம்ம சுவாமி மலையை சொல்லுவோம். ஏன்? அந்த பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்தவன். இப்படி முருகப்பெருமானுடைய சிறப்பை அடுக்கிக்கிட்டே போகலாம். இன்னொன்று, வைதாரையும் வாழ வைத்தான், கடைப்பல் முடைக்காத பாலகனவன், காற்சிலம்பு அணியாதவன், நடை பயில்பவன்னு ஏளனம் பேசின சூரனை அழிச்சிருக்கணும். ஆனால் சேவல் கொடியாகவும் மயிலாகவும் மாற்றினா அப்படின்னா என்ன அர்த்தம்? முருகனை வணங்குகின்றவர்கள் எதிரியை கூட பாவித்து நட்பாக அருள்பாலிக்கக்கூடிய உள்ளத்தை பெற வேண்டும். அழகு அழகு அழகு. அந்த அழகு கடவுள் முருகப்பெருமானை நினைப்பது, ஆராதனை செய்வது, அபிஷேகம் செய்வது, முருகா என்று சொல்வது ஆனந்தத்தின் ஆனந்தம். தைப்பூசமும் பங்குனி உத்திரமும் கந்த சஷ்டியும் மட்டும் கொண்டாடக்கூடிய நாளல்ல. நாள்தோறும் நாம் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம், திருமந்திரம், முருகா முருகா முருகா. மீண்டும் நாளை சந்திப்போம்.